அப்படிங்கிற இந்த தலைப்பை நமக்கு கொடுத்ததும் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான். ஆக அதற்காக கூடுதலாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் அது எப்படிப்பா தமிழ்நாடு ஒளிரணும்னா திராவிட வெல்லணும் அப்படிங்கிற கேள்விதான் கடந்த 15 ஆண்டுகளாக இங்கே கேட்கப்பட்டுருக்கு. நீங்கள் வரவேற்புரையில் சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல் 2009க்கு பிறகு வந்துட்டு திராவிடத்தால் தமிழினம் வீழ்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வஞ்சக பிரச்சாரத்தை சீமான் போன்ற பல ஆரிய கைக்கூலிகள் இங்கே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க செய்த முதன்மையான வேலை என்பது அதுநாள் வரை திராவிடம் விசஸ் ஆரியம், திராவிடம் விசஸ் இந்தியம் அப்படின்ற இந்த விவாதத்தை திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வேற ஒரு நரேஷனை செட் பண்ணி ஆரியத்தையும் இந்தியத்தையும் காப்பாற்றக்கூடிய வேலையை சீமான் போன்ற ஒரு கைக்கூலி கும்பல் செய்தது. இந்த வேலையை சீமான் துவங்கலை, அதற்கு முன்னாடியே சீமானுக்கான தாத்தாவான மாப்போசி காலத்திலிருந்து இந்த வேலையை ஆரியமானது நம்மவர்களை வைத்தே செய்ய துவங்கியது. ஆனால் என்ன கெடு வாய்ப்புனா, மாப்போசி திராவிடத்துக்கு எதிராக பேசுனா கேட்கறதுக்கு 10 பேர் கூட கிடையாது. ஆனால் இந்த சீமான் போன்ற ஆரிய கைக்கூலிகளுடைய வளர்ச்சியும் சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியும் பேரலாக வந்துச்சு. நீங்கள் வாட்ஸ்அப் வருதா, அப்போ தான் இவன் கட்சி வந்துச்சு. ஃபேஸ்புக் வந்துச்சா, அப்போ தான் இவன் கட்சி வந்துச்சு. ஆக தொழில்நுட்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாப்போசியோடு ஒப்பிடும்போது அதை விட கொஞ்சம் கூடுதலாக இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கானுங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் என்னென்னா 15 ஆண்டுகளாக ஒரே டேப் ரெக்கார்டரை இன்னும் உருட்டிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் தமிழரா திராவிடரா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான கேள்வி. நீங்கள் ஒரு படத்தில் கூட கேட்பாங்க, ஃபீல்டிங்கா பவுலிங்கான்னு கேட்குற மாதிரி, திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த ஒப்பீட்டையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா திராவிடராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழராக இருக்க முடியாது அப்படிங்கிறதே அறிவியல் பூர்வமாக மிக மிக ஒரு கோமாளித்தனமான வாதம். நம்ம என்னன்னா, மரபினம் தேசியனம் அப்படிங்கிற எந்தவித பார்வையும் இல்லாமல் வெறுமனே இனம் தாங்க, என்னோட இனம் தமிழினம் தான், அதை தாண்டி எனக்கு எந்த அடையாளம் கிடையாது அப்படிங்கிறத அந்த கும்பல் ஒரு பிரச்சாரமாக வைத்து அதை இன்றைய தலைமுறை நம்புது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் சீனரிடமோ அல்லது மலேசியாக்காரங்களிடமோ ஜப்பான்காரங்கள்கிட்டயோ போய் நீங்கள் மங்கோலியரா அல்லது சீனாக்காரங்களா ஜப்பான்காரங்களான்னு கேட்டால் ஒரு சைனாக்காரன் நான் சைனாக்காரன் தான், அதே போல் நான் மரபினத்தின் அடிப்படையில் நான் மங்கோலியன் தான் சொல்லுவான். நீங்கள் அதே போல் ஒரு ஜப்பான்காரனும் மரபினத்தின் அடிப்படையில் நான் மங்கோலியன், தேசியனத்தின் அடிப்படையில் நான் ஜப்பான்காரன் அப்படிங்கிறதான் சொல்லுவான். அப்படின்னா என்ன எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு மரபு இனம், ஒரு மரபு இனத்துக்கு கீழே எத்தனை தேசிய இனங்கள் வேணால் இருக்கலாம். நீங்கள் மரபினம் என்பது ஒருத்தருடைய உடற்கூறு, நீங்கள் அவங்களுடைய உயரத்தை வைத்து, மண்டை ஓட்டினுடைய அளவை வைத்து, உருவத்தை வைத்து உலக அளவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மரபினங்கள் தான் இருக்குது. நீங்கள் மங்கோலியர்கள், காக்கேசியன்ஸ், நீங்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள், ஆரியர்கள், திராவிடர்கள் அப்படின்னு உலகம் முழுவதுமே ஒரு 6-7 மரபினம் தான். அதை தாண்டி கலப்பினங்கள் நிறையா இருக்கலாம். இந்த 6-7 முக்கியமான மரபினத்துக்கு கீழே தான் பல்வேறு நாடுகள் உருவாயிருக்கு. நீங்கள் அதன்படி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மங்கோலியாங்கிற ஒரு மரபினத்துக்கு கீழே தான் ஜப்பான்காரனும் வர்றான், சைனாக்காரனும் வர்றான், இந்தோனேஷியாக்காரனும் வர்றான். நீங்கள் இப்படி ஒரு மரபினத்துக்கு கீழே எத்தனை தேசிய இனங்கள் வேணால் வரலாம் அப்படிங்கிறது தான் அறிவியல். ஆனால் அந்த அறிவியலையே உடைச்சு இங்கே வந்து நீங்கள் தமிழரா திராவிடரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இதற்கு ஒரு கூட்டத்தையும் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கானா அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும்னு பாருங்கள். நாம் மரபினத்தின் அடிப்படையில் திராவிடர்கள். நீங்கள் இந்தியாவை எடுத்துக்குமே, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே 2 மரபினங்கள் தான், ஒன்று திராவிட மரபினம், இன்னொன்று ஆரிய மரபினம். திராவிட மரபினங்கிற அந்த மரபினத்துக்கு கீழ் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது. அதில் ஒரு தேசிய இனமாக நாம் இருக்கோம். கன்னடர்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க,
மலையாளிகள் இருக்காங்க. நம்ம வெறுமனே இந்த 4 பிரதான மாநிலத்தை மட்டும் பார்க்குறோம். தேசிய இனங்களை மட்டும் பார்க்குறோம். அதை தாண்டி நீங்கள் ஊட்டியில் வாழக்கூடிய படுகர்களாகட்டும், இன்னும் பல்வேறு மக்களும் திராவிட இனத்துக்கு கீழே வர்றாங்க. திராவிட மரபினத்துக்கு கீழே. நீங்கள் அதன் அடிப்படையில் நான் மரபினத்தின் அடிப்படையில் திராவிடன், தேசிய இனத்தின் அடிப்படையில் தமிழன் அப்படிங்கிற இந்த பதிலை நாமளும் 10-15 ஆண்டுகளாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் திருப்பி நீ திராவிடனா தமிழனா ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு கோமாளித்தனமான கேள்வியை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சீமான் பேசுனா பரவாயில்ல. நீங்கள் சீமானுக்கெல்லாம் மூத்தவராக இந்த களத்தில் இருந்து நம்மோடெல்லாம் ஒரு காலத்தில் பயணித்து இருக்கக்கூடிய மணியரசன்கிற ரொம்ப லேட்டாக விலை வாங்கப்பட்ட ஒரு முத்துன கத்திரிக்காய் அதை பேசிகிட்டு இருக்கிறது தான் நமக்கு பெரிய காலத்தின் கொடுமையாக இருக்குது. சீமானுக்கு ஒன்றும் தெரியாது. சீமான் ஒரு டேப் ரிகார்டர். எந்த கேசட் போட்டாலும் அந்த டேப் ரிகார்டர் பாடும். நீங்கள் நைட்டோட நைட்டாக வேறு கேசட்டை தூக்கிட்டு இன்னொரு கேசட்டை வச்சுட்டிங்கன்னா காலையில் வேறு பாடிட்டு இருக்கும் அந்த டேப் ரிகார்டர். ஆனால் மணியரசன் அப்படி கிடையாது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் மணியரசன் இருக்கார். அவரும் இந்த அரசியல் பேசுவது தான் காலத்தின் கொடுமை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கூடுதலாகங்க நீங்கள் பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை சீமான் போன்ற தற்குறிகள் பேசினா பரவாயில்ல. ஆனால் மணியரசனுக்கு பெரியார் மீது நாம் இப்போது பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீங்கள் நியாயப்படி மணியரசன் அந்த அவதூறுகளுக்கு மறுபடுத்த வேண்டிய ஒரு நபர். ஆனால் அவர் உட்காந்து அவதூறு எழுதிட்டு இருக்காரு. நீங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல் தொடர்ச்சியாக நாம் பிரச்சாரத்தை வலிமைப்படுத்த வேண்டியது இருக்குது. அந்த பிரச்சாரம் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தோய்வடைஞ்சனால தான் இது போன்ற துரோகிகளும் புல்லுருவிகளும் இது போன்ற பொய்களை கூச்சம் இல்லாமல் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக அவர்கள் வைக்கக்கூடிய அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், வாதங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மொக்கையான வாதங்கள். நீங்கள் சீமானையும் மணியரசன் இதே மேடையில் ஏற்றுனீங்கன்னா 10வது நிமிஷம் இறங்கி ஓடிடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ வீக் அந்த சைடு. ஆனால் நீங்கள் தோற்றத்திற்கு அவனுக்கு பேசுவது மிகப்பெரிய அரசியல் போலவும், இந்த நூற்றாண்டுகள்லேயே யாரும் கண்டிராத ஒரு அரசியலை புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுவது போல ஒரு புறத்தோற்றத்தை தொடர்ச்சியாக உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பலும் ஆரிய கும்பலும் மிகப்பெரிய அளவில் பின்னணியில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் சீமான் 2024 பெரியாரினுடைய நினைவு நாளுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு ப்ரெஸ் மீட்டை சந்தித்த அதே சீமான் நீங்கள் குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வந்த பிறகு, தினமலரனுடைய ஆசிரியரை சந்திச்சுட்டு வந்த பிறகு பெரியாரை வீழ்த்துவதனுடைய ஒற்றை வேலைன்னு அடுத்த நாள் சபதத்தை மாற்றுறான். ஆக நீங்கள் இப்படி குறைந்தபட்ச நேர்மையற்ற அறமற்ற ஒரு கும்பலைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. பலரும் கூட நினைக்கலாம், ஏங்க பெரியார் இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய எதிரி ஆர்எஸ்எஸ் தானே, நம்ம ஆர்எஸ்எஸ்ஸை மட்டும் பேசாமல் ஏன் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். நீங்கள் ஆர்எஸ்எஸ் நேரடியாக அவர்களால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியல, நம்மை வீழ்த்த முடியலங்கிற அடிப்படையில் தான் நமக்குள்ளேயே புல்லுருவிகளை உருவாக்கி அவர்களை நமக்கு எதிராக இன்றைக்கி பேச வச்சுட்டு இருக்காங்க. அது இங்கே மக்களிடம் கன்வின்ஸ் செய்யப்படுகிறதுங்கிறதா சிக்கல். நீங்கள் ஆர்எஸ்எஸ்கார ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களோ தமிழ் பற்றாளர்களோ அந்த பிரச்சாரத்துக்கு பலியாக மாட்டாங்க. ஆனால் உண்மையான இந்த இனத்துக்காகவே பேசக்கூடிய நபர்கள் போல தோற்றமளிக்கக்கூடிய இவர்கள் பேசக்கூடியது ஒரு குறிப்பிட்ட மக்களிடையே சென்று அடையுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இவர்களை வீழ்த்த வேண்டியது தான் முதன்மையான பணியாக நாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக சீமானை நாம் அம்பலப்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் அமைப்பாங்க பார்த்தீங்களா காவல்துறையில், அந்த ஸ்பெஷல் டீம்னுடைய வேலை அந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையில் தான் இருக்கும். 15 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் சரி. அந்த வகையில் நான் எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் சீமானை காலி செய்வதுங்கிற ஒரு வேலையை நானே எடுத்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கூடிய விரைவில் அதற்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட வரலாம். நீங்கள் திராவிடம், தமிழ்நாடு, தமிழருங்கிற இந்த 2 வார்த்தை இருந்தனால இது ஒரு டாப்பிக்காக பேசிட்டு அவ்வளோதான். நீங்கள் அடுத்தது அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் பேசிட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக இருக்கார். ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் அடுத்தது எங்களுடைய அண்ணன் வேல்வீச்சு செந்தில்வேல் அவர்களுக்கு